இப்படியே நாங்கள் எங்க போறோம்னா கிரவுண்ட்ஸுக்கு போறோம். அப்படியே வாங்க. மக்களே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ வளைக்கு போகிற பாதையில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ வளைக்கு போகிறோம். வளைக்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி உங்களுக்கு அங்கே வச்சு நாங்கள் சொல்கிறோம். வாங்க என்னோட வளைக்கு போகலாம். வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த வளை ஏரியா. பாருங்க, அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி காஸ்டில் மாதிரி வடிவாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளுக்க போவோம். வாங்க. கமோன் கமோன் கமோன். மகளே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து வளை ஏரியா. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வலையை பாருங்கள். இதில் வளைவா சிவர் கட்டி அதில் மேடை கட்டி வச்சுருக்காங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னால், இங்கே யூனிவர்சிட்டிக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள நிகழ்ச்சிகள் இல்லை, அவங்களோட எல்லா பட்ஜெட்டுலையும் இல்லை, எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் இடையில நிகழ்ச்சிகள் நடந்தால் கூடுதலாக இங்கே தான் செய்வாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு திறமையை வளர்த்துக்கொள்கிற இடமா இது இருக்கும். இப்போ பாடக்கூடியாக்கள் இல்லை வயலின் ஏதோ டான்ஸ் ஆடக்கூடியாக்கள் என்ன திறமை இருக்கோ அதை இங்கே காட்டலாம். நாடகம் செய்கிறார்கள், நாடகம் நடிக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் இங்கே வந்து ரிஹர்சல் பண்ணி இங்கே வந்து எல்லாம் ஆக்களுக்கு முன்னாலே இதில் நடித்து காட்டினோம். இங்கே நைட்லேயுமே நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கான லைட் வசதிகள் இங்கே அன்னளவாக பார்த்தா ஒரு 300 பேருக்கிட்டையிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்த இடத்துக்கு மக்கள் வரக்கூடிய அளவுக்கு தண்ணி வசதியும் சரி, கழிப்பற வசதியும் சரி இங்கே இருக்குது. நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் யூனிவர்சிட்டி லைஃப்பில் இங்கே நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வலையை வடிவா சுற்றி பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நாங்கள் நிற்கிற வலைக்கு பக்கத்துலேயே ஒரு குன்று இருக்கு. வலையோட சேர்ந்த ஒரு குன்று, குட்டி மலை. குன்றுன்னு சொன்னால் குட்டி மலை. இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்க. என்ன அது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி வாங்க. நான் நான் காட்டுறேன். எப்படியே குதிச்சு வாங்க வாங்க மக்களே வாங்க. இப்போ பாருங்க, இப்படியே வந்து நான் போகிற பக்கமெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை காட்டுவேன். வாங்க. இங்கே இப்படியே வந்தா ஏங்க ரயரட்டைக்கு வாங்க, இந்த இயற்கையை வந்து பாருங்க, தனி தீவுங்க. வாங்க போவோம் அப்படியே. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா என்ன அழகா இருக்கு. நேச்சரா என்ன அழகா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாதான் ஒரு பிரச்சனை இருக்கு. வாங்க வாங்க. இப்போ நான் ஒரு பறவையாயோ இல்லை பெரிய ஒரு கடவுளாகணும் வந்தா சார். நான் பாருங்க எப்படி நான் போஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி. சரி, அவ்வளவுக்கு வேண்டாம். அப்படியே வாங்க. அப்படியே நைஸா வந்து இப்படியே இறங்கி இப்படியே வந்து சொன்னால் இந்தியாலயம் ஒன்று இடம் இருக்கு. வாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பின்னாலே இன்னும் ஒரு குன்று இருக்கு. எனக்கு பின்னாலேயே இன்னொரு குன்றம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு பின்னாலேயே இன்னொரு குன்றம் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்னத்துக்கு இந்த குன்று சொன்ன கூட்டி கொண்டு காட்டுறேன்னு சொன்னா, மிகுந்தலை என்றது மலை பிரதேசத்தின் ஆரம்ப புள்ளி. இப்ப வவுனியா தாண்டி நாங்க இங்கே வந்த பிறகு மிகுந்தலை வந்து குன்றுகள் மலைகள் ஆரம்பமாகுது. அதுக்கு தான் உங்களை எவ்வளவு கூட்டி கொண்டு நான் வாங்கோ திருப்பி போவோம்.
மக்களே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து சமூக விஞ்ஞானம் மற்றும் மானுடவியல் பீடம், அதாவது ஃபேக்கல்டி ஆஃப் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். இப்போ நாங்கள் இப்போ தான் நாங்கள் அந்த வலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வார பாதையில் இந்த ஃபேக்கல்டி இருக்குது. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னால், இதுதான் முதலாக யூனிவர்சிட்டி துவங்கின மட்டும் ஆரம்பித்த ஃபேக்கல்டி. இது வந்து சரியான தூரத்தில் இருக்குது, கேம்பஸில் இருந்து, மெயின் கேம்பஸில் இருந்து சரியான தூரத்தில் இருக்குது. அன்னளவாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஃபேக்கல்டி, இந்த முகப்பு பகுதி, அதாவது என்ட்ரன்ஸ். எனக்கு பின்னுக்கு இருக்கிற இடம். இங்க இந்த ஃபேக்கல்ட்டிலேயே கேண்டீனும் இருக்கு. ஏன்னு சொன்னா, இங்க படிக்க வராக்கள் வந்து கேண்டீனுக்கு போகணும்டா எப்படியுமே ஒரு 700 மீட்டர் கிட்ட நடந்து போகணும். லெக்சர்ஸ் நடக்கும். இடையில இந்த இடைவெளி நேரத்துல வந்து ஏதாவது சாப்பிடவோ போறதுன்னு சொன்னால் பணதூரம் போய் வரணும். லெக்சர்ஸ் திருப்பி வர லெக்சர்ஸ் துவங்கிடும். அதனால இந்த ஃபேக்கல்ட்டியோடைய ஒரு கேண்டீனும் வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் லேட்டாண்டபடியா நாங்கள் உள்ளுக்கு போகலாது. எல்லாம் இப்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆகிற டைம் வெளியில போயிருப்பாங்க. இப்போ நாங்கள் அப்படியே என்ன செய்ய, இதுதான் எங்களோட ஃபேக்கல்ட்டி, சோசியல் ஃபேக்கல்ட்டி. இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோம். அப்படியே வாங்க, நான் கிரவுண்டுக்கு போய்க்கல. கிரவுண்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே கிரவுண்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வெற்றியின் ரகசியமே. தனியா திரிஞ்சாலும் பண்ண உங்களுக்குள்ள நீங்களே சந்தோஷமா தெரியுங்க. தனியே பே மாதிரி தெரியாதீங்க. என்ன மாதிரி எனக்கு நானே அலட்டிட்டு தெரியும். அப்படியே நீங்களும் என்னோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் மாறிடுங்க. வாங்க. இப்படியே பொடி நடையா நடக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 7 மாதத்துக்கு முதல் இங்க வந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்பதான் வாரன். கனதூரம் நடந்து இன்றைக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரியும் இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்தது. என்னடா சம்மந்தமில்லா கேட்கறான் தானே நினைக்கிறீங்க. அதுல ஒரு முக்கியமான இடத்துல போய் நின்றுட்டு உங்களுக்கு விழாவாரியா சொல்றேன். ஏன்னா நாங்கள் சம்மந்தமில்லா தான் கூடுதலாக கேட்கிறோம். நாங்கள் உள்ளுக்க போயிட்டு கதை மக்களே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து கிரவுண்டில் நிற்கிறோம். உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நானும் 7 மாதமாக நான் இங்கே வந்து அந்த 7 மாதத்துக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு இங்கே செலக்ட் நடந்தது. ஓல்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ் என்று சொல்கிறது. எல்லா யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கிரவுண்ட் வந்து டெவலப்பில் இருந்தது. இப்போ இங்கே சேஞ்ச் வந்திருக்கு. உங்களோட சேர்ந்து நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எனக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க கிரவுண்ட்ஸுக்குள்ள போயிட்டு மிச்சத்தை கதை. இப்போ வாங்க என்னோட சேர்ந்து கிரவுண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் இருக்க பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே இந்த 2 கோட்டுமே வந்து ஹார்ட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியா. அப்படி என்னோட இங்கால வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து ரக்பி விளையாடுற ஒரு ஏரியா. அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு நீட்டுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்கும். அதுலேருந்து விளையாட்டை பார்க்கலாம் எல்லாரும். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் உங்களை பாருங்கள், இதுலேருந்து சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கு கிரவுண்ட்னு சொல்லி. இதுல வந்து ரேசிங்கும் நடக்கும். இப்போ நாங்கள் அங்கால ஸ்டேடியம் பார்த்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் பிளே பண்ற ஏரியா, பிச்சும் இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா இது ஃபுட்பால், இதுக்குள்ள ஃபுட்பால் நடக்கிறது. அதுக்கு அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஃபென்ஸ் எல்லாம் அடிச்சு ஒரு கூடு மாதிரி கட்டியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னால், அது பீச் வாலிபால் விளையாடலாம், இல்லை அங்கே வாலிபாலும் விளையாடுறவங்க. அதுக்கான கோட். அது மாதிரி அப்படி எங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோம்டா, நான் நிற்கிற ஏரியாவுக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங் தான் மெயின் ஸ்டேடியம். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்டேடியம் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இப்போ கட்டின ஸ்டேடியம். இது இந்த ஸ்லக் ஸ்போர்ட்ஸ் நடந்த பிறகு இப்போ புதுசாக கட்டிய ஸ்டேடியம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே தான் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப். நாங்கள் அங்கே வந்து இங்கே இண்டோர்ஸ் கேம் கணக்கு இருக்கிறபடியா நாங்கள் அங்கே வந்து என்னென்ன விளையாட்டுக்கு நாங்கள் விளையாட போகிறோம்னு சொல்லி அதுக்கான உபகரணங்களை, பந்து, அப்படி பெட், அப்படி என்னென்ன விளையாட போகிறோமோ அது எங்களோட ஐசியை கொடுத்து, எங்களோட கேம்பஸ் ஐசியை கொடுத்து அங்கே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து விளையாடிட்டு பேருந்து நாங்கள் போகல திங்ஸை கொண்டு, அந்த எக்யூப்மெண்ட்டை கொண்டு நாங்கள் அதை கொடுத்து எங்களோட ஐசியை வேண்டிட்டு யூனிவர்சிட்டி கிரவுண்ட்லேருந்து வெளியில் போகலாம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த கிரவுண்டுக்குள்ளேயே இண்டோர் இருக்குது. இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள நெட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், அதை மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான இடம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் கேரம் போர்ட் விளையாடுற ஏரியா இருக்குது. அதோட ஜிம் எல்லாம் இருக்குது. யூனிவர்சிட்டியில் இருக்கிறார்கள் இங்கே விளையாட வந்தால் 8 மணியிலிருந்து பின்னேரம் 7 மணி மட்டும் இங்கே விளையாடலாம். 7 மணிக்கு பிறகு நாங்கள் கட்டாயம் வழியில் போயிடுவோம். 7 மணியோட இந்த கிரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இண்டோர் ஸ்டேடியத்துக்கு. இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். நீங்கள் அவங்களோட வாங்க. உள்ளுக்க என்ன நல்லா இருக்கும், வாங்க பார்ப்போம். வாங்க கமோன். இப்போ நாங்கள் உள்ளுக்க இண்டோர் ஸ்டேடியத்துக்கு வந்துருக்கோம். இப்போ ஒரு வேர்க்கெல்லாம் நடந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச படியினரும் வந்து ப்ராக்டிஸுக்கு வந்திருக்காங்க. அவன் மட்டும் தான் நிற்கிறான். நாங்கள் வந்த நேரத்தில் எல்லாரும் வழி ஒரு தரம் இப்போ இன்னும் வரையில பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த இண்டோர் ஸ்டேடியம் பாஸ்கெட் பால், நெட் பால், அங்கால போனால் வாலிபால், பேட்மிண்டன் எல்லாம் இங்கே விளையாடக்கூடிய வசதி இருக்குது. ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கெல்லாம் இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக கீழே இந்த கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பொடியன் விளையாடுறான். நானும் பார்க்குறேன். இந்த பந்த கீழே அடிக்கிறான், தூக்கி போடுறான். இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த விளையாட்டு தெரியாது. நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்னு கேட்டாவன்ட்ட பழகுவோம். தம்பி எனக்கு சொல்லிதான் சும்மா இந்த பிடிக்க போட்டா தெரியும். எடுத்தாவண்டா கஷ்டமா இருக்கும் போலே, பார்க்க ஈஸியா இருக்கும் போல. இதுல என்ன போடும் என்ன ஒருக்கா போட்டு பாப்போம். நோண்டி இப்படி போட்டா தெரியும். இப்ப எல்லாரும் என்னோட வந்தவர் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. போறங்க வார் பார்த்தீங்கன்னா அந்த படியன் சும்மா அந்த படியும் பாருங்க ஈஸியாக போடுறான். நானும் பள்ளன இந்த போட ட்ரை பண்ணுறேன். தம்பி ஒன்று போடப்போ இந்தா நானும் பள்ளன ஒரு 2-3 கோல் போடுறேன். ஒரு வேலையும் இல்லை. போட்டுட்டான்டா. ஒருக்கா போட்டா அப்புறம் என்னடெல்லாம் போடப்படாது. டேய் போட்டுட்டான்டா. நான் போட போறேன். டேய் சரி அங்கே அன்று வாங்க நான் இருக்கா போட்டு வா. நான் என்ன நீ சிங்கமா பார்த்தது இல்லையே. சிங்கத்தை அசிங்கப்படுத்தாம பாருங்களா. டே தம்பி பொடியன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளைட் சயின்ஸ் எங்கட தமிழ் படியன் தான். பொடியன் பேர் லயன். இப்போ நான் லயன்டே சொல்லுவேன். லயன் எல்லாம் இங்கே இது ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்கிறவன். நாங்கள் இப்போ தான் வந்து போட போகிறோம். எனக்கு போட தெரியாது. ஆனால் பார்ப்போம். டே போட்டுருந்தா டே. சாரி ஏதோ குருட்டு வாக்கில் ஒருக்கா அந்த குருடன் பண்டியில் கடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களா, அப்படி நான் ஒருக்கா போட்டுட்டேன். அடுத்த தரம் போட்டு பாவோம். ரைட், நானும் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப மாட்டேன். பாருங்க ஸ்டேடியம். இது எங்களோட யூனிவர்சிட்டியோட இன்டர்னல் ஸ்டேடியம். அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், இங்கால ஒரு ஏரியான்னு இருக்குது, ஜிம்னாஸ்டிக் ஏரியா. மார்ஷியல் ஆர்ட்ஸ்.
சரியா? அதுக்கு ஒரு தரம் இப்போ இல்லை, அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குரிய பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு ரப்பர் பொம்மைண்டு வச்சுருப்பாங்க. அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியான கஷ்டம். அடித்து கை காலெல்லாம் உடஞ்சி விட்டால் நாங்கள் அதுக்கெல்லாம் வாரதில்லை. அப்படியே அங்கே திருப்பி ஸ்டேடியத்துக்கு போவாங்க. இதெல்லாமே அந்த ஸ்டேடியத்தில் இருந்து நாங்கள் கேம்ஸ் பார்க்கக்கூடிய ஏரியா. ரயரட் யூனிவர்சிட்டின்ற ஜிம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் போகிறோம், நீங்கள் வாங்க உள்ளுக்க போய் எல்லாத்தையும் பார்ப்போம். இதுதான் ரயரட் யூனிவர்சிட்டி ஜிம் ஏரியா. இங்கே ரயரட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃப்ரீயாகவே இங்கே ஜிம்மை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஒவ்வொரு நாளும் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க. இப்போ வாங்க காட்டுறேன், என்னோட வந்தீங்கன்னா தெரியும். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் நார்மலாக ஒரு ஜிம்மில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கணுமோ அவ்வளோ இங்கே இருக்கும். வாங்க. இந்த ஜிம் பார்க்குற மிஷின் பேர் ஒன்றும் எனக்கு தெரியாது. அவ்வளவு நான் ஜிம்முக்கு வர ஆள் இல்லை. நான் சாதாரணமாக பார்க்க வர ஆள். இன்றைக்கு உங்களுக்கு காட்டணும் மாட்டாங்க. இங்கே வந்தேன் நான். இங்கே ஜிம் அடிக்கிற கணக்கு பேர் இருக்காங்க. அவங்களையும் பாருங்கள் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இங்கேயால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதுலேயும் ஒரு விதமான மிஷின்ஸ் இருக்குது. என்ன மிஷின்ஸ் எனக்கு தெரியாது. வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது வந்து த்ரெட்மில், அதாவது எக்ஸசைஸ் சைக்கிளிங் செய்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அது இந்த பேருமே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஜிம்மே இப்போ நான் போனதில்லை, எனக்கு ஜிம்முக்கும் சரி வராது. அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா இது த்ரெட்மில்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தெரியும். வேண்டாம், நாங்கள் அந்த படங்களில் பார்த்துருக்குறேன். அந்த படங்களில் பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஜிம்மில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வெளியில் போகிறோம். இதில் நிற்கிறது ரெண்டுமே எங்களோட படித்த எங்களோட சேம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இவன் வந்து சங்கீத், இவன் சங்கீத் எல்லாம். ஓ, இதெல்லாம் எங்களோட பேட்ச் படிகள். இப்போ ஜிம்முக்கு வந்து ஹரி, இதெல்லாம் எங்களோட சகோதரமொழி, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்முக்கு போயிட்டு வந்து வெயிட் அளக்கிற மிஷின் இருக்கு. இதில் நான் இந்த வெயிட்டை கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். 85 கிலோ நிற்கிறேன். அண்ணளவா நான் ஒரு மாதத்துக்கு முதல் அளந்ததில் 89 கிலோன்னு இருந்தேன். நான் இப்போ 85 கிலோ ஆயிட்டேன். ஆனால் நான் உண்மையாக முதல் இருந்த வெயிட் வந்து 79 கிலோ. சரி, இப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். என் வெயிட் கொஞ்சம் கூட்டிட்டு இனி நாங்கள் அப்படியே வாங்க போவோம். கேரம் செஸ் போர்ட் ப்ளே பண்ணுற ஏரியா. நாங்கள் ஒரு பார்வையாளர்களாக இருந்து எங்களோட பல்கலைக்கழகத்தின் கிரவுண்டை பார்க்க போகிறோம். எங்களோட நீங்களும் வந்து பாருங்க. சின்னுக்கு சிங்காரி ஒரு தரம் இல்லை, நான் ஆடுறேன். அப்படியே வாங்க. நீங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிற வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயந்து ஓடுவீங்க. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கால மலை, இங்கால பீகார் எல்லாம் பச்சை பாசையில்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்கும். நல்ல கிளைமேட்டும் அதுக்கிட்ட மாதிரி வந்திருக்கு. ஓவர் எக்ஸ்போஸ் இல்லாமல் நல்ல வடிவாக இருக்கு. லெட்ஸ் என்ஜாய் த வியூ. மக்களே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? வடிவா பாருங்க. இதுதான் நம்ம ரயரட்டு. இப்ப நாங்கள் போவோம் உயரத்துக்கு. அதுக்கு சிங்களத்துல ஜட்டு இல்ல கட். அது எனக்கு சிங்களம் தெரியாது. புளியாச்சிலே வாங்க. ராஜாதிராய வீரகம்பீர ராஜகுலோத்துங்க மாமன்னன் வருகிறார். பராக் பராக் பராக். நான் தான் 2ஆம் ராயசிங்க மன்னன். எனக்கும் சொல்ல ஆசைதான். நான் அப்படி இல்லை. கதைக்கிறேன், நான் சாடிக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறபடியும் கத்துறான். அது என் தோழன் அன்று. சரி வாங்க அப்படியே நாங்கள் போ. இதுக்கு மேலே என்னாலே மேலே களைச்சி போயிட்டேன். கனதூரம் நடந்து.
இங்கே தான் நான் பண்ண சொன்னேன், நீங்கள் ஐசியை கொடுத்து கொண்டு வந்து உங்களோட விளையாட்டு பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் உங்களோட கேம்பஸ் ஐசியை கொடுத்தா உங்களுக்கு என்ன வேணுமோ தெரியுமா, நீங்கள் விளையாடி முடிஞ்ச பிறகு அதை கொண்டு வந்து பக்குவமாக ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஐசியை வேண்டி கொண்டு போகலாம். நீங்கள் வேண்டுற சாமான் உடைஞ்சாலோ இல்லாமல் பழுதாமல் போனாலோ அதுக்கு ஒரு பொறுப்பும் நீங்கள் இல்லை. அது நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்தா அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா சரி. அப்படியே நீங்கள் வாங்க வந்தால ஹார்ட்பால் பழகுறாங்க. ஹார்ட்பால் ஸ்டேஜில் வந்து பெட்டிங் அது மாதிரி போலிங்கும் பழகுறாங்க. அவங்க அந்த பழகுறத நாங்கள் வெள்ளன விரைக்கில் நாங்கள் முதல் விரைக்கில் ஒரு தரம் இல்லை, இப்போ தான் வந்து பழகுறாங்க பாருங்கள். எல்லாம் லைன்லேண்டு கல்லறிகிறாங்களோ எங்கே போய் விளையாட போகிறாங்களோ தெரியா. இவங்க நேஷனல் போய் அடிக்க போகிறாங்களோ தெரியலை. இன்றைக்கு இங்கே விளையாடுறவன் நாளைக்கு ஸ்ரீலங்கன் டீமில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். அப்போ பழகுறாங்க. நாங்கள் காட்டிட்டு நாங்கள் இப்படி போவோம். பாய் பாய்.